2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. பாஸ்மதி அரிசி தாங்க நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலையை போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கலாங்க. நல்லா மெலிசாக கட் பண்ண வெங்காயத்தை ஒரு 3 கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பச்சை மிளகா 2 சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடுங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா நமக்கு வதங்கி வரணுங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது கூடவே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியே சேர்த்துக்கலாங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு குழஞ்சி வரணுங்க தக்காளி, அந்த அளவு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, மீடியம் சைஸில் இருக்கிற இஞ்சி துண்டுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொரன்னு அரைச்சி இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி கூட இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரைச்சி சேர்த்துருக்க பேஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் தக்காளி கூட நல்லா சேர்த்து வதங்கி வரணுங்க. எண்ணெய் இதுலேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவும் இப்போ நம்ம சேர்த்துருக்க பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரியிற அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இடிக்கல்ல சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ரு மாதிரி நமக்கு வரணுங்க. அந்த அளவு நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. இடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு நமக்கு நல்லா பவுடராக கிடச்சிருக்கு. இதை நம்ம சிக்கனில் சேர்க்க போகிறோங்க. சிக்கனில் தண்ணி நல்லா வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக நம்ம சேர்க்க போகிறோங்க. இப்போ 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் இது கூட சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. மசாலாவும் அந்த மிளகாத்தூளும் கறியில் நமக்கு இறங்கணும். சேர்த்துருக்க மசாலாவும் அந்த வெறும் மிளகாத்தூளும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கறியில் இப்போ இறங்கியிருக்குங்க. நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குங்க. அரிசி நல்லா வெந்து வருதுனாக்கா ஒரு 1/2 கப் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உப்பு, காரம் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலைனாக்கா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா இது கூட பிரியாணி மசாலா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா நமக்கு கொதிச்சு வரணும். இப்போ நமக்கு நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளற வேணாம். அரிசி நமக்கு உடஞ்சிரும். ஓரளவு கிளறி விட்டுட்டு அப்படியே இப்போ நம்ம விட்டுடலாம். மூடி போட்டு எடுத்தீங்கன்னாக்கா நல்லா காரசாரமான செட்டிநாட்டு பிரியாணி வீட்லேயே நம்ம செஞ்சுட்டோங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், மறுபடியும் செஞ்சு சாப்பிடணும்னு உங்களுக்கே தோணும். இல்லை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.